அவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை மாற்றப்படவும், நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளவும், அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நலமாய் வாழவும் உங்களை தேடி உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அன்னைக்கு சகைவை தேடி அவர் போனாரு. அவன் மனம் மாறிச்சு. அவன் மனம் திரும்பினான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு இயேசு அன்னைக்கு பிரசங்கம்லாம் எதுவுமே பண்ணல. ஆனாலும் இயேசுவின் பிரசன்னம் அவனை மனம் திரும்ப வைத்தது. அன்றைக்கு லூக்கா 11:9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறாரே என்றார். சகையு எப்போ மனம் திரும்பினானோ அப்பவே அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொல்றாரு. இன்றைக்கு உங்க ஒருத்தருடைய மனமாற்றத்தினால உங்களுக்கு மட்டும் இல்ல ரட்சிப்பு, உங்கள் குடும்பத்துக்கே ரட்சிப்பு, உங்கள் வீட்டுக்கே ரட்சிப்பு வரப்போகிறது.